சிங்கப்பெண்ணே! இன்னைக்கான சிங்கப்பெண்ணோட அப்கமிங் வீடியோஸ்ல என்ன நடக்குது அப்படின்ட்டு தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம மகேஷ் வந்து மித்ரா லவ் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்க அம்மாக்கிட்ட வந்து போயிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா இது நடக்குது அப்படின்னு யோசிக்கிறதுக்கு உள்ளாரையே பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்குள்ளே மித்ரா வந்துட்டு ஆமாங்க நான் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய குண்டையே தூக்கி போடுறாங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே நம்ம மகேஷோட அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ நல்லாவே இருக்குது. ஸோ என்னடா இத்தன நாளா அந்த பொண்ணு ஏதோ வீணா போன பொண்ண நம்பி வந்து சுத்திட்டு இருந்தானே, ஏதோ இப்போ வந்து இந்த மித்ரா ஓரளவுக்கு நல்லா இருக்கா. ஸோ அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா, தனக்கு தன்னுடைய பையனுக்கு வந்து ஓகே அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ அவங்க அப்பாவும் சேர்ந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஓகே சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க வந்து மகேஷ் சாருக்கு என்ன நெனப்பாரு அப்படின்றது தானே இங்க இருக்கிறதே விஷயம். ஸோ அவரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஓகே சொன்னாருன்னா, எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனா, நான் வந்து இந்த மாரி வந்து ஆனந்திய வந்து நான் லவ் பண்ணிட்டேன். அதனால எனக்கு என்னோட லைஃப்ல இன்னொரு பொண்ணு எனக்கு தேவையில்ல. அப்படின்ற மாரி சொல்லிருவாரோ என்னன்னு தான் இன்னும் சரியா தெரியல. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப ஆனந்திக்கு மிகப்பெரிய ஒரு டவுட் வந்து வந்துருச்சு. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒருவேளை இந்த டாக்டர் சொல்றது தான் உண்மையா இருக்குமோ? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இப்போ வந்து அவங்க ப்ரெக்னென்ட்டா இருக்காங்க அப்படின்ற மாரி அந்த டாக்டர் சொன்ன கன்னா பின்னான்னு திட்டிட்டு போயிட்டாங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த விஷயத்த நம்ம கண்டிப்பா மறுபடியும் ஒரு ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணணும்னா, ஸோ மறுபடியும் இன்னொரு டெஸ்ட் இத எடுக்கணுமாமே! ஸோ அந்த டெஸ்ட்டையும் நம்ம எடுத்துட்டோம்னா, ஸோ அது உண்மை என்ன ஏதுன்னு அப்படின்னு நம்ம தெரிஞ்சிரும். ஆனா, இந்த குழந்தைக்கு யாரு அப்பான்றது தெரியாதுல்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அப்படின்றது தானே இங்க ஒரு கேள்வி வந்து பெருசா வந்து எழுந்து நிக்குது. ஒரு காலத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எங்க மகேஷ் சாரும், இங்க ஆனந்தியும் ஒண்ணா இருக்கிறத வந்து மித்ரா வந்து அவங்க 2 பேரும் அந்த மயக்கத்துல இருக்கும்போது தூக்கிட்டு வந்து வெளிய வந்து போட்டாங்க. இங்க ஆனந்திய மட்டும். ஸோ அப்ப ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா, கண்டிப்பா அந்த குழந்தையோட அப்பா யாரு? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மகேஷ் சார் தான். ஆனா, ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு சரியா தெரியல. இதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஊர்லேருந்து வேற வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க ஆனந்தியோட அப்பாவும், அம்மாவும் வந்து வராய்ங்க. ஸோ அதுக்குள்ள டெஸ்ட்டெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு, அந்த குழந்தைக்கு யாரு அப்பா அப்படின்றத வேற தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை இவங்க ப்ரெக்னென்ட்டா இல்லன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா கோயிலுக்கு வச்சிருந்த அந்த இதுவும் பார்த்தீங்கன்னாக்காமே வந்து பாலையும் தெரிஞ்சு போச்சு. ஸோ இதில உண்மைய எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த பையன் யார் அப்பா? இந்த டாக்டருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கூட வந்திருக்க பையன் தான் அவங்களுடைய அப்பா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு அப்பா அப்படின்னு அவங்க வந்து நெனச்சிட்டு இருக்காங்க. ஆனா, அங்க அன்புக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இருக்காதோ போல அப்படின்னு வந்து ஒரு டவுட் வந்துச்சுன்னு வைங்களேன். ஸோ விஷயம் வேற மாரி வந்து போக போகுது. ஸோ அன்புமே பார்த்தீங்கன்னாக்கா, இங்க ஆனந்தி கூட வந்து செக்கப்க்கு போறது அதாவது ஸோ இதில வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு வந்து நெனச்சிட்டு இருந்தாய்ங்க. ஸோ ஆனா இங்க ஆனந்தி பொய் சொல்லிப்புட்டு என்ன பண்ணாங்க, நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கெளம்பி வந்து போயிட்டாங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து எங்க அன்பு வந்து போய் பார்க்குறாங்க. ஸோ எங்க இருக்கு ஆனந்தி அப்படின்ட்டு. ஸோ ஆனந்தி வந்து பார்த்தா, ஆனந்தி ஆளையே காணோம். அவங்க இன்னும் வரவே இல்லையே காலையில இருந்தே அப்படின்னு வந்து சொல்லவும், இல்லையே என்கிட்ட வந்து பார்த்தா அவங்க வந்து இந்த மாரி தான் வந்து வேலைக்கு போறேன் மில்லுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்தா. இங்க வந்து பார்த்தா ஆளையே காணோமே! அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸோ பார்க்குறாங்க. ஆனா வந்து பார்த்துக்கிற இடத்துல அவங்க இல்ல. அப்ப வேற எங்க போயிருப்பா? அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க மகேஷ்க்கு ஒரு டவுட் வந்து உருவாகுது. ஒருவேள வேற ஏதாச்சும் எங்கேனா போயிருப்பாளோ? அப்படின்ற ஒரு தாட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க வந்து இருக்காய்ங்க. சரி இதுக்கெல்லாம் என்ன பண்றது? அப்படின்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல. சரி நம்ம முதல்ல போயிட்டு வந்து ஆனந்த் எங்க இருக்கான்னு தேடலாம்னு பார்க்கலாமா? இல்ல நம்ம வேலைய முடிச்சுட்டு பார்க்கலாமா? அப்படின்ற ஒரு கன்ஃப்யூஸ்ல இருக்கும்போது, சரி நம்ம முதல்ல வந்து ஆனந்த் எங்க இருக்கா? அப்படின்றத முதல்ல நம்ம தேடி கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் வந்து போயிட்டு வந்து பார்ப்போம் அடுத்த வேலைய. அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து நல்ல ஒரு முடிவு எடுத்துட்டாப்புல. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒருவேளை ஹாஸ்பிட்டல் போயிருப்பாளோ அன்னைக்கு செக்கப் பண்ணும்போது அந்த டாக்டர் வந்து எதுவும் சரியா சொல்லல. ஒருவேளை அங்க எதுவும் போயிருப்பாளோ? அப்படின்ற ஒரு டவுட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகேஷ் அதாவது அன்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்க போய் போய் வந்து பார்க்க போறாரு. ஸோ செக்கப் எல்லாமே முடிச்சுட்டு, ஸோ நாங்க ரிசல்ட்ட வந்து நீங்க அப்புறம் வந்து வாங்கிக்கோங்க. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த டாக்டர் சொல்லி அனுப்புறம்போது கரெக்ட்டா வந்து உள்ள பார்ப்பாருன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இந்த ரிசல்ட் என்ன சொல்லும்போது, அந்த டாக்டர்கிட்ட வந்து மத்தபடி யார்கிட்டயும் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு வந்து ஆனந்தி வந்து சொல்லிட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க வந்து நம்ம
அன்பு வந்து போயிட்டு மறுபடியும் வந்து கேட்க போகிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது உண்மையை சொல்லாமல் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஆனந்தி ரொம்பவே வந்து வெகுளித்தனமாக இருக்காங்க. ஸோ என்ன நடக்குது தன்னை சுற்றி இது எதுவுமே உங்களுக்கு வந்து சரியாக தெரியல இல்லையா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா சரி இருக்கிற உண்மையை வந்து இவங்கள்ட்ட சொல்லுவோம். ஏன்னா இவன் வந்து நான் லவ் பண்ணுறான் அப்படின்னு அந்த பொண்ணு வேறு சொல்லியிருக்கு. ஸோ அப்போ இதுக்கு நீங்கள் இது காரணமா அப்படின்ற மாதிரி வந்து அந்த டாக்டர் வந்து கேட்பாங்க நான் நினைக்கிறேன். என்ன அது தப்பே அவர் பண்ணலானே கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னாக்கா இங்கே வந்து அன்பு ஏற்றுப்பார். என்ன அதுக்கப்புறம் நடக்கிற விஷயம் தான் வந்து வேறையாக இருக்க போகுது. இந்த விஷயம் அவங்களோட ஃபேமிலிக்கு தெரிஞ்சுன்னு வைங்களேன், கண்டிப்பாக வந்து டேய் இந்த பொண்ணு கெட்டு போன பொண்ணு இது, இந்த பொண்ணை நீ கட்டிக்காதடா, அப்படி கட்டிக்கிட்டு நீ இந்த வீட்டுக்கே தேவையில்லடா அப்படின்ற மாதிரியும் பேசுனாங்கன்னா இங்கே ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போ அன்பு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனந்திக்கிட்ட எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவங்க வீட்டில் வந்து சேர்த்த மாட்டாங்க அப்படின்னு வேற சொல்லிடுவாங்க நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு விஷயத்த எப்படி இங்கே நம்ம ஆனந்தி இதெல்லாம் சரி கட்ட போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மகேஷ் சார் தான் மகேஷ் இல்லை நம்ம அன்பு தான் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் இவங்க ஒரு பெரிய மனுஷன் வந்து பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனால் உண்மையாகவே வயித்துல வர அந்த குழந்தைக்கு யார் அப்படின்றது யாருக்கும் தெரியல. ஒரு டாக்டர் ஒரு சஜஷனும் கொடுக்கல. இந்த குழந்தையோட யாருன்னு உனக்கு ஸோ அதெல்லாம் நீ வந்து மறுபடியும் போய் கல்யாணம் பண்ணும்போது உனக்கு பிரச்சனை. அதனால் ஸோ வயிற்றில் வளர்ந்த குழந்தைய வந்து நம்ம கலைச்சிடலாமா அப்படின்னு ஒரு சஜெக்ஷன் வந்து கேட்பாங்க. இதை பற்றி எந்த ஒரு புரிதலுமே இல்லாமல் இங்கே வந்து ஆனந்திக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாது. ஸோ அதனால் அவங்க சொல்கிற போகிற பதிலுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்க போகுது. இல்லை டாக்டர் நீங்கள் சும்மா சொல்கிறீங்க, நீங்கள் வேணாம் இருந்துட்டு போகுது அந்த குழந்த. ஸோ நான் என்னவோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து ஒரு கட்டத்தில் வந்து யோசிக்க ஆரம்பித்தாங்கன்னு வைங்களேன், மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடிஞ்சு போச்சு. ஏன்னா இங்கே ஆனந்தியோட லைஃப்பில் வேறு ஒரு இதுக்கு வந்து சான்ஸே கிடையாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனந்தி ரொம்பவே ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க செய்யாத ஒரு இதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி ஒரு ரிப்போர்ட்டுமே வந்து வந்திருக்கு. ஒரு வேளை இந்த ரிப்போர்ட் பின்னாடி வேறு ஏதாச்சும் விஷயம் இருக்குமா? ஏன்னா மித்ரா ஏதாச்சும் கோல்மால் பண்ணுவாங்களோ அப்படின்ற காரணத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் யோசிக்கிறதுக்கான ஒரு வழி இருக்க தான் செய்யுது. ஸோ மித்ராவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஒரு விஷயம் வந்து உண்மை தான். ஆனால் மித்ராவே இந்த டாக்டர்கிட்ட சொல்லி இப்படி ஏதாச்சும் சொல்லி வச்சுருந்தாங்க நீங்கள் ரிப்போர்ட்டை மாற்ற சொல்லி, அதாச்சும் டாக்டர்கிட்ட சொன்னால் டாக்டர் வந்து கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. நான் அங்கே இருக்கிற நர்ஸுக்கிட்ட சொல்லி இந்த ரிப்போர்ட்டை மாற்ற சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களோட இது ரிப்போர்ட்டை எடுத்து இப்படி கூட மாற்றி வச்சுருக்கலாம். இதுக்கான பாசிபிலிட்டியும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இது பார்க்கலாம். நம்ம சிங்கப்பெண்ணே ஆனந்தி என்ன சிங்கப்பெண்ணாக இருக்காங்களா இல்லை வேறு யார் இருக்காங்களா அப்படின்றத அந்த வரப்போகிற அப்கமிங் வீடியோஸில் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி பார்த்தேனாக்கா உங்கள் வெப் சீரிஸோட அப்டேட்ஸ் எல்லாம் சீரியஸோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வைங்க. அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களை எல்லாமே சந்திக்கலாம் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான வெப் சீரிஸ் அண்ட் சீரீஸ் ஏதாச்சும் தேவைன்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.